கதாநாயகன். அதாவது வந்தாயின்னு நீ வராட்டி என்ன? அதாவது இது விஜய்க்கு ஆதரவாவோ எதிராவோ இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையாளர்? இது கூட புரியாட்டி எப்படி ஐயா? அதாவது நம்ம குடும்பம், சினிமாங்கையில் ஒரு குடும்பம், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அதுல அரசியல் இல்ல ஏன் புரியலன்னா, எடுத்த உடனே உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, இந்த படத்தை பத்தி பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் பேசுனீங்க? அதுக்காக தான் எங்களுக்கு புரியல. படத்தை மொத்தமா பார்த்தேன் இல்லையா, இவர் பட்ட வேதனைகள். ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும். அதான் சொன்னேன் நான், பிரியாணின்னா அன்னைக்கு சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் பிரியாணி இல்லை. அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை. அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி, ஒரு ராத்தர் மாதிரி, ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும். அதேமாதிரி எல்லாம் நல்லா இருக்கும், யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. இது மிகப்பெரிய வேதனை. அது ஒரு மாஸ் ஹீரோ, என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல. கோட்டுங்கிறான், அங்கேங்கிறான், மறுபடிங்கிறான், ஆர்டருங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? என்ன யாரா இருந்தாலும் சரி, சினிமாங்கிற இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை பேர், அந்த ஆள் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன், எத்தனை லட்சம் பேர். அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது, அதை இன்னும் என்னால் புரிஞ்சுக்க முடியல.